வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷோட பேர் பேக்டு பபிள் பொட்டேட்டோஸ். ஆஃப் லேட்டாக இன்டர்நெட்டில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ரெசிபி இது. இந்த ஸ்நாக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம இதை பேக் பண்ண போகிறோம், எண்ணெயில் பொரிக்க போகிறது கிடையாது. எண்ணெயில் பொரிச்சு பண்ணணுன்னா அதோட ரெசிபி தனி. இந்த ரெசிபியை வச்சு நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு பண்ண முடியாது. ஸோ இந்த பேக்டு பபிள் பொட்டேட்டோஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். நான் முதல்ல ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்குலேருந்து தோலெல்லாம் நீக்கிடலாம். 1/2 கிலோவில் எனக்கு இந்த 3 உருளைக்கிழங்கு வந்தது. நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை நம்ம துருவிக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு நல்லா க்ரீமியாக ஃபைனாக உருளைக்கிழங்கு தேவை. அதனால தான் நம்ம துருவி மசிச்சுக்கிறோம். எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க. துருவினதுக்கப்புறம் நம்ம இதை மசிச்சுக்கலாம். உங்களால் எவ்வளோ ஃபைனாக முடியுமோ அவ்வளோ ஃபைனாக நல்லா ஒரு மத்தை வச்சோ இல்லைனா பொட்டேட்டோ மேஷர் வச்சோ மேஷ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி துருவி இருக்கிறதுனால நம்மளுக்கு மசிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் துருவிக்கிட்டேன். இது ஓரளவுக்கு நல்லா மசிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் சேர்த்துருக்கேன், அதாவது உப்பு இல்லாத வெண்ணெய். இன்கேஸ் நீங்கள் சால்டட் பட்டர் சேர்த்திங்கன்னா தனியாக உப்பு சேர்க்க வேண்டாம். இந்த ரெசிபி ரொம்ப உப்பு தாங்காது, கொஞ்சமாக தான் உப்பு தேவை. வெண்ணெய் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நம்ம பேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா உப்பு தெரியும், அதனால் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதோட டெக்ஸ்சர் நல்லா க்ரீமியாக ஆகிடும். நல்லா இந்தமாதிரி உருண்டு திரண்டு அழகாக வரும். இதை நம்ம இப்படியே யூஸ் பண்ண முடியாது. பார்க்குறதுக்கு நல்லா ஃபைனாக இருந்தாலும் இதில் நிறைய லம்ப்ஸ் இருக்கும். அதனால இதை நம்ம ஒரு சீவில் போட்டு இன்னும் நல்லா ஃபைனாக வர பார்ட்டிகல்ஸை கலெக்ட் பண்ணிக்க போகிறோம். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சல்லடையில் போட்டு நீங்கள் நல்லா அப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னா ஃபைனாக இருக்கிற உருளைக்கிழங்கு மட்டும் உங்களுக்கு சல்லடையோட அடிப்பக்கம் வந்துடும். அதை நம்ம கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எதாவது லம்ப்ஸ் இருந்தால் உங்களுக்கு மேலேயே தங்கிடும். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ஆனால் நம்ம க்ரீமி பொட்டேட்டோஸ் வேணும்னா நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம கலெக்ட் பண்ண அந்த ஃபைன் பொட்டேட்டோ மேஷை ஒரு பைப்பிங் பேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் எதுவும் இல்லைனா நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேக்கிங் ட்ரேயில் நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பைப்பிங் பேக்கில் நான் பெரிய நாசில் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட நாசில் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் பைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட எல்லா உருளைக்கிழங்கையும் அந்த பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேக்கிங் ட்ரேயில் பைப் பண்ண போகிறோம். உங்களுக்கு பொட்டேட்டோ ஃபைனாக இருந்தால் தான் நீங்கள் பைப் பண்ணும் போது உங்களுக்கு அழகாக வரும். நீங்கள் பைப் பண்ண ஆரம்பிக்கும் போது ஓவன் 200 டிகிரி சீல ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி மலையாக பைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5-6 பண்ணும்போது ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி தான் தோணும், அப்புறம் உங்களுக்கு பழகி போயிடும். இந்த மாதிரி பைப் பண்ண எல்லா பொட்டேட்டோஸையும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 200 டிகிரி சீலேருந்து 220 டிகிரி சீல ஒரு 30 to 40 மினிட்ஸ் இதை நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இல்லைனா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வெளில இது கலர் கோல்டனாக மாறும். நல்லா கோல்டனாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு கிறிஸ்பி ஆகிடும். அப்போ நீங்கள் இதை ஓவன்லேருந்து வெளியே எடுத்துடலாம். ஒன் மோர் டைம் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறேன், இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்காதீங்க. நம்ம நிறைய வெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும். எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு வேறு ரெசிபி இருக்குது, அது உங்களுக்கு நான் தனியாக இன்னொரு வீடியோவாக போடுறேன். இல்லைனா நீங்கள் இதை கடாயில் கேக் பேக் பண்ணுற மாதிரி கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சூடாக ஒரு டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.